3 நாட்களில் மரணம். சீனாவின் புதிய வைரஸ். உலக நாடுகள் அதிர்ச்சி. சீனாவில் அதிபர் ஜின்பிங் தலைமையிலான ஆட்சி நடந்து வருகிறது. கடந்த 2019ஆம் ஆண்டு சீனாவில் வூஹான் மாகாணத்தில் கொரோனா வைரஸ் தொற்று உருவானது முதல் பல்வேறு இழப்புகளை உலகமும் மக்களும் சந்தித்து வருகின்றனர். இதன் உருமாறிய வடிவமாக ஆல்பா, பீட்டா, டெல்டா என தொடர்ந்து இந்த வைரஸ்கள் உருமாறிக்கொண்டே வந்தது. கடந்த 2020 முதல் கொரோனா தொற்றால் பல லட்சம் பேர் பலியாகினர். இத்தொற்று பரவாமல் இருக்க வேண்டி உலகம் முழுவதும் உள்ள நாடுகளில் லாக்டவுன் பரவலாக இருந்தது. சமூக இடைவெளி, முகக்கவசம் அணியும்படி அறிவுறுத்தப்பட்டது. கொரோனாவின் அடுத்த கட்டமான எபோலா உள்ளிட்ட நோய்கள் பரவின. இந்த கொரோனா காலத்தில் பலரது தொழில் நஷ்டமடைந்தது, பலரது வேலைகள் பறிபோனது, நிறுவனங்கள் நஷ்டத்தில் மூழ்கியது, மக்களுடைய வருவாயை இழந்தனர், வாழ்வாதாரத்தை இழந்தனர். தற்போது மக்கள் இயல்பு நிலைக்கு திரும்பிய நிலையில் சீனாவில் புதிய வகை வைரஸ் கண்டுபிடித்துள்ளதாக தகவல் வெளியாகிறது. இந்த நிலையில் சீன விஞ்ஞானிகள் புதிதாக உருவாக்கியுள்ள வைரஸால் 3 நாட்களில் மனிதர்கள் உயிர்களுக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகிறது. அதன்படி ஹெபை மருத்துவ பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் சிலர் எபோலா வைரஸை போன்ற புதிய வகையிலான வைரஸை கண்டுபிடித்துள்ளனர். இது குறித்து நடந்த சோதனையில் இந்த வைரஸ் பாதிப்பு ஏற்பட்டால் பாதிக்கப்பட்டவர் 3 நாட்களில் உயிரிழப்பு ஏற்படுவது உறுதி செய்யப்பட்டுள்ளது என்று தெரிவித்துள்ளார். இது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே கொரோனா பாதிப்புகளில் இருந்தே மக்கள் இன்னும் மீண்டு வராத நிலையில் புதிய தொற்றால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கடந்த 2 ஆண்டுகளாக வைரஸ் பாதிப்பு குறைந்த நிலையில் சீனாவில் இப்போது மீண்டும் வைரஸ் பாதிப்பு அதிகரித்துள்ளது. அதன்படி சீனாவில் சில நாட்களாக சுமார் 13,000க்கும் அதிகமான நபர்களுக்கு வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தற்போது ஜீரோ கோவிட் திட்டம் அமலில் உள்ள நிலையில் அங்கு பல நகரங்களில் ஊரடங்கு அமலில் உள்ளதாகவும் கூறப்படுகிறது. அதே சமயம் கொரோனா பரவலுக்கு ஒமிக்ரான் வகை தொற்றுதான் முக்கிய காரணம் என்று கூறப்பட்ட நிலையில் சிங்கப்பூரில் புதிய வகை தொற்று பரவி வருகிறது. சீனாவில் ஷாங்காய் நகரிலிருந்து சுமார் 70 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு நகரத்தில் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. அப்போது அவர்களுக்கு புதிய வகை ஒமிக்ரான் வகை இருப்பது கண்டறியப்பட்டது. இது ஒமிக்ரான் BA.1.1 என்று ஆய்வாளர்கள் கூறினர். அதே போல சார்ஜா, சிங்கப்பூரில் இருந்து வரும் பயணிகளுக்கு விமான நிலையத்தில், அதாவது இந்திய விமான நிலையங்களில் காய்ச்சல் பரிசோதனை செய்யப்பட்டு அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். சிங்கப்பூரில் கடந்த சில நாட்களாகவே பரவி வரும் கொரோனா தொற்றால் 25,000க்கும் அதிகமானோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். அடுத்த வாரத்தில் இந்த எண்ணிக்கை மேலும் அதிகமாகும் என தெரிகிறது. இத்தொற்றை பற்றி தமிழ்நாடு பொதுத்துறை அச்சமோ பதற்றமோ கொள்ள தேவையில்லை என்று தெரிவித்தது. தற்போது சிங்கப்பூரில் இருந்து கோவைக்கு வரும் விமான பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் இதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளது. அதே போல தானியங்கி காய்ச்சல் கண்டறியும் இயந்திரம் மூலம் காய்ச்சல் கண்காணிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஒருவேளை காய்ச்சல் அறிகுறிகளுடன் வரும் பயணிகளை தனிமைப்படுத்தி உரிய சிகிச்சை மேற்கொள்ளப்படும் என விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.